சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான மிக முக்கியமான சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் இன்றைக்கு ரொம்ப கவனிக்கத்தக்க பேச்சுக்களாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஆபிரகாம் ஒப்பந்தம் தொடர்பாக பேசியிருந்தார்கள். அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பாலஸ்தீன மக்கள் கோரிக்கொண்டே இருக்கிறார்கள். பாலஸ்தீன் தான் நாடு. அந்த நாட்டை பிடிச்சு அபகரித்து உருவாக்கப்பட்டது இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்க முடியாது என்று விடாப்பிடியாக இருக்கிறது. அதற்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் எங்கள் நாடுன்னுக்கிட்டு கிடக்கிறாங்க. ஆனால் ஐநாவினுடைய விதி பிரகாரம் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு, இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு என்பது உருவாக்கப்பட்டால் தான் இதற்கு தீர்வு என்பது உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், ஐநாவில் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் மூன்றில் 2 பெரும்பான்மை நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஐநாவில் பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற அங்கீகாரம் இன்னும் பெறப்பட முடியாமல் இருக்குது. இந்த சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவையாக ஜனாதிபதியாக இருக்கும்போது அப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்தார். இந்த ஒப்பந்தம் எதை சொல்லும் என்று சொன்னால், அரபு நாடுகள் இஸ்ரேலை நாடாக அங்கீகரிப்பது, இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுவது, தூதுவர் ஆலயங்களை உருவாக்குவது, ராஜதந்திர தொடர்புகளை உண்டாக்கி கொள்வது, இதற்கு பேர் தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தத்தில் அன்றைய நாட்களில் UAE, அதே போன்ற பஹ்ரைன், அதே போன்ற மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டன. அதன் அடிப்படையில் இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் இல்லாமல் அதற்கு முன்பதாகவே ஈஜிப்ட், டர்க்கி ஆகிய நாடுகள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ராஜ்ய தொடர்புகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த யுத்தத்தில் டர்க்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ராஜ்ய தொடர்புகள் மொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த யுத்தம் 2 ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தத்தின் விளைவாக இருக்கிறது. ஆனால் ஈஜிப்ட் வளமை போன்று அவர்களுடனான எல்லா தொடர்புகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் எப்படியாவது சவுதி அரேபியாவை இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்க வேண்டும், உறவை சுமூகப்படுத்தினோம்ங்கிறதுல அமெரிக்கா பல முயற்சிகளை செய்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதையே செய்தார். இப்பொழுது அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் அங்கே அதிகமாக இடம்பெற்ற நேரத்தில் முகமது பின் சல்மானும் தாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து இஸ்ரேலோடு ராஜ்ய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிற இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைவதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய செய்தியை பகிரங்கமாகவே அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ஆனால் இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இதற்கான காலக்கெடுகளை எல்லாம் அவர் அந்த இடத்துல சொல்லலை.